வாங்க போய் சேர்த்துக்கத்தான் எடுத்துக்கிட்டலாம். கொட்டாய்கிட்ட ஒரு கத்தாழை வச்சுட்ட அதை அப்படியே ஏகமாக படத்துக்கு. தண்ணியே இல்லைன்னா கூட அது சாவாது இருக்கும். தண்ணி இருந்தாலும் இருக்கும், தண்ணி இல்லைன்னாலும் சாவாது. இப்படியே வாடிக்கிட்டே எத்தனை வெய்ய அடித்தாலும் வாடிக்கிட்டே உயிர் இருக்கும். மழை பாய்ஞ்சால் நல்லா தளைஞ்சிக்கும். சோத்து கத்தாழை சேர்த்துக்கிட்டா நம்ம நல்லது உடம்புக்கு. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி, நம்ம குளிர்ச்சி. இந்த சூட்டு உடம்புக்காரெல்லாம் இந்த சோத்து கத்தாழையை நல்லா சேர்த்துக்கணும். இந்த சோத்து கத்தாழை சேர்த்துக்கிட்டா உடலில் கீரி பீச்சு பிடிக்காது, குடலில் புழு இருந்தால் நீங்கும், வயிறு சுத்தமாக இருக்கும். சோத்து கத்தாழை நல்லா சேர்த்திக்கிங்க. வகுத்தில் பூச்சி புழு இருந்தால் சுத்தம் பண்ணும். வளர்கிற பிள்ளைகளுக்கு 2 மாதத்துக்கு இருக்கா 3 மாதத்துக்கு இருக்கானாலும் இந்த சோத்து கத்தாழை குழம்பு சேர்த்திக்கணும். குழந்தைகளுக்கு நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. வகுத்தில் புழு இல்லைன்னாவே வயிறு சுத்தமாக இருக்கும். திங்குற சோறு நல்ல செரிமானம் ஆகும், நல்ல குழந்தையும் வளருவாங்க. உடம்புல புழு இல்லாத இருந்தால் நாம் திங்குற சாப்பாட்டில் இருக்கிற சத்து நேரடியாக போய் உடம்புல சேரும். உடம்பு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். வாங்க சோத்து கத்தாழை அறுத்துக்கலாம். 2 இருந்தால் போதும். ரெண்டு அறுத்தா போதும். வாங்க போகலாம். சோத்து கத்தாழையே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே 2 பக்கமும் இந்த முள்ளை எடுத்துவிட்டு மேலே இருக்கிற தள்ளி தீக்கணும். இப்படி மேல் தோல் சீவிக்கலாம். இப்படி சீவி விட்டு உள்ளே இருக்கிற சோத்தை தான் எடுத்துக்கணும். வழுக்குதுல இதே மாதிரி எல்லாத்தையும் ஜீவி எடுத்துக்கணும். இப்படி கண்ணாடி ஆட்டம் உள்ள இருக்கிறத எடுத்துக்கணும். ஆறாம் மீனாட்டம் பிடிங்கிட்டு போகுது. ஆறாம் மீனாட்டம் பிடிங்கிட்டு போகுது. நல்லா மேல் தள்ளி சீப்பிட்டு உள்ளுக்கு கண்ணாடி ஆட்டக்கரத்தை மட்டும்தான் போடணும். போதும். இதுக்கு மேலே 4-5 தடவை
தண்ணி மாற்றி மாற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த கசப்பு போகும். சரி பிடிக்கிட்டு போகுது பாரு. அப்படியேங்கப்பா. ஒரு 4-5 தடவை கழுவி விட்டோம்னா அது அப்படியே எடுத்து போட்டு கூட முழுங்கலாம். சும்மாவே கசப்பு போயிடும். இந்த முழுங்கலாம் அது அப்படியே ஒன்றும் தப்பே கிடையாது. கற்றுக்கடா பார்க்கவே இல்லை. கற்கலை. நாலாயிரம் கழுவியாச்சு. இந்த ஒரு தடவை கழுவுனா போதும். அப்படி நுங்கு மாதிரி அப்படி பாலாட்டுக்குது பாரு. இதுக்கு மேலே சும்மாவே திங்கலாம். அப்படியே போட்டு முழுங்கலாம். மென்னுதுனாலும் திங்கலாம். சோத்து கத்தாழையே சும்மா அரிஞ்சு நக்கி பார்த்தீங்கன்னா 8 கசப்பாக கசக்கு. இந்த மாதிரி அலாச்சி விட்டால் கசக்காது. போகுது இந்த மாதிரி போகுது. சோத்து கத்தாழையே இப்படி கணக்காக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்படி கணக்காக அரிஞ்சு போட்டுக்கலாம். கையில் பிடிச்சோம்னா 6ஆம் மணி மாதிரியே வலிக்கிட்டு போகுது. பாப்பா இந்த வெங்காயத்தொழியே சோத்து கத்தாழை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயமும் தொளிச்சு வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். வரமிளகாய் 6, 1 பூன் மிளகு, 1 பூன் கடலைப்பருப்பு, 1 பூன் உளுந்தம்பருப்பு, 1 பூன் கொத்தமல்லி. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மிளகு பொரின்னு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபடணும். நல்லா வறுபட மணக்க வேணாம். மிளகு நல்லா வெடிக்கணும். ஆம்பளை பையனுக்கு சாணி எடுக்கிற வேலை, பொட்டை பிள்ளைக்கு வேசக்க ஓட்டுற வேலை. அது எதிலுக்கு வேலை வச்சா தான் சரியாக இருக்கு. பரிமாணவர் கருப்புலாம் இருந்தாலும் 2 கட்டு, சீரகம் 1 பூணு, நல்லா சீரகம் பொரியுது. மேலே இறக்கலாம். வா சட்டி அடுப்பு வைக்கலாம். எண்ணெய் 3 பூணு கடலை எண்ணெய், தொளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, ஒரு 30 பல்லு பூண்டு. வெங்காயம் பூண்டு நல்லா வணக்க வேணும். ஒரு 3 தக்காளி பழம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல வெங்காயம் சேவக்கிட்டு கண்ணா கொத்தமல்லி கொண்டு போய் ஆறி இருந்தா பொடி பண்ணிட்டா. ஆறி போச்சு பொடி பண்ணிட்டா.
நல்லா வெங்காயம் சேர்ந்து போச்சு. இதுக்கு மேலே அரிஞ்சு வச்சு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். 3 பழம் உப்பு எடுக்கணும். போடாங்க. தக்காளி பழம் நல்லா வணங்கட்டு. போதுமான உப்பு. தக்காளி பழம் போடுறது அந்த உப்பு போட்டாலும் தக்காளி பழம் நல்லா வணங்கும். நல்லா நெவுனு பண்ணாயோ. தக்காளி பழம் இந்த தோல் நல்லா கலந்து வந்துடணும். அப்படி கண்ணு பொடி ஆயிடுச்சா? நல்லா நெவுனு பண்ணு. தக்காளி பழம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி இறக்கலாம். ஒரு எலுமிச்சங்காய் சேட்டு புளி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது. ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற்று. பொடி ஆகிடுச்சாங்கண்ணே? நல்லா பொடி ஆகிடுச்சு. அம்மா வளர்த்து எடுத்துக்கலாம். வலிக்கண்ணே வரமாட்டேங்குது. வலி வலி இந்த அளவு பொடி ஆகணும். நெவு நெவு நெவுனு போதும். எடுக்கண்ணே ஆட்டக்கல் தானே. சரியா. இதுக்கு மேலே வெங்காயத்தை தக்காளி பழத்தை கொட்டி ஆட்டிக்கலாம். சும்மா கொஞ்சோண்டு தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம். அதுக்கு தக்கன தண்ணி வச்சு ஆட்டிக்கலாம். கொஞ்சம் தெளிச்சா போதும். நல்லா மஞ்சிக்கிடுச்சு. கழிச்சு எடுத்துக்கலாம். கழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல நெவுனு மைய வேணும். கோழி ஆட்டிகிட்டு வந்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு கடலை எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை தழை, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழம் 1. முன்னே உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி பழம் வாங்கினா கொஞ்சோண்டு போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், இடித்து வச்ச மசால் தூளை போட்டுக்கலாம். மசால் தூள் போட்டு ஒரு கிளறு மறுபடியும் அரைச்சி வச்சு ஆட்டி வச்சு சாந்த ஊற்றிக்கலாம். அதுக்கு போதுமான தண்ணி. இதுக்கு போதுமான தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா கொதிக்கிட்டு மசாலா தூளை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்க வாசனை வேறு எப்படி அடிக்குது. மனம் கும்மு மணக்குது. நல்லா வாசனை வருது. 2 கொதி நல்லா கொதிக்கிட்டு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்லா 2 கொதி கொதிச்சு வேகுது. இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இன்னொரு தரம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். போதும். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வேவிட்டு புளி தண்ணி ஊற்றி 2-3 கொதி வந்துடுச்சு. இதுக்கு மேலே சுத்தமண்டி வச்ச சோத்துக்கு தலை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேவிட்டு இதுக்கு மேலே உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வேகணும், நல்லா கொதிக்கணும். எப்படி மணக்குன்னு பாரு. நல்லா வாசனையாக கும்புன்னு மணக்குதப்பா. இப்போயே சாப்பிடலாமா தோணுது. நல்லா கொதித்து வேகுது. இதுக்கு மேலே இறக்கலாம். நல்லா வெந்து போச்சு. நல்லா மணக்குது. மேலே இறக்கலாம். சோத்துக்கத்தா புளிக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வணக்கம். பதார்த்த சாப்பிடு சாமியா. சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். குழம்பு பார்க்கும்போது நாக்கில் எச்சி ஊறுது. சுந்தரா அப்படியே பிணைய அப்படியே சும்மா வாசனை எப்படி அடிக்க தெரியுமா? நல்லா இருக்குது. பிணைய மீன் குழம்பு மாதிரி மணக்குது. சோத்துக்கத்தாழை புளிக்குழம்பு அருமையாக இருக்குது. சோத்துக்கத்தாழை எப்படி குழம்பு கசக்காதான்னு கேட்பீங்க. கசக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா மீன் குழம்பு வாசனையாக அடிக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். சோத்துக்கத்தாழை இந்த மாதிரி குழம்பு அடிக்கடி சேர்த்துக்குங்க. சூட்டுடம்புக்காரெல்லாம் இது மாதிரி நல்லா சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சி கிடைக்கும். வவுரும் சுத்தமாக இருக்குது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இழந்த கிழவி கத்தாழை பிடிச்சிட்டு குழம்பு வைக்கிறான்னு நினைக்க வேண்டாங்க. உடம்புக்கு நம்ம நல்லது.